புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் காமராஜ் சாலை பாக்கமுடையான்பேட் சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் அதிவேகமாக சென்றனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களில் ஒருவரை மடக்கி பிடித்து சோதனை செய்த பொழுது 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 800 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தொண்டமாநத்தம் பகுதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் அவர் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் கஞ்சா சப்ளை செய்த துத்திப்பட்டு கல்லறை வீதியைச் சேர்ந்த குரலரசன் என்பவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 800 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், ஒரு இருசக்கர வாகனம், 2 மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.